கொஞ்சம் மொத்தட்டும் ஏன்னா இது இப்போதைக்கு இந்த மாங்காய் போதும். இன்னும் கொஞ்சம் மொத்த விட்டு நம்ம பழுக்க வச்சு சாப்பிடலாம் அதை ஃபுல்லாத்தையும். ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடச்சிது. என் ஃபோனில் ஈஸி இல்லை. ஆமாம், ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொல்லிக்கு தான் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் கொல்லிக்கு போயிட்டு. ஸோ நீங்கள் வந்து கொல்லிக்கு போகலாம் சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஏமா கொல்லிக்கு பார்த்து இப்படி கிளம்பியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொல்லிக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ கொல்லிக்கு ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோப்புக்கு போகலான்னு போகிறோம். ஏன்னா மாங்காய் நிறைய மாங்காய் இருக்கான். அத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்க நீங்கள் போனால் மாங்காய் பறிச்சிட்டு வரலாம் சொல்லிட்டு. ஸோ அதனால் மரம் எடுத்து இவரை கூட்டிட்டு அத்தையும் கூட்டிட்டு போகிறோம். போகலாமா? சரி போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணால் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போக வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் மாந்தப்புக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்க எவ்வளோ மாங்காய் தகுதியில். ஆமாம், இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்க மரம் இன்னும் உள்ளேயும் இருக்குது. ஆமாம், இது வந்து பாமாயில் தோப்பு. இந்த பாமாயில் தோப்பில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரம் நட்டு வச்சு அந்த மரம்லாம் பெருசாகி எல்லாத்தையுமே மாங்காய் இருக்குது. மொட்டு மாங்காய், குண்டு மாங்காய் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் ஏதாவது பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதில் நிறைய இருக்குது, ஆனால் சின்ன சின்னதாக இருக்குல்ல. இல்லை, இதுவும் தான் பறிக்கணும். மீடியம் சைஸ் தான். ஃபஸ்ட்டு உள்ளே அங்கே ஒரு மரம் இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரி வாங்க, அங்கே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மாதிரி அடப்பான மாதிரி இருக்குது. ஆமாம், செடிலாம் ரொம்ப வளர்ந்துது. போன வாட்டிலாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. மயில் வேற சத்தம் போட்டுன்னு இருக்கு. அந்த சைடு நிறைய மயில் மேய்ஞ்சுது. சரில போகலாமா? சரி போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாட்டுக்கு வந்தாச்சு. மாங்காய் பறிக்கிறது தான். இந்த மரத்தில் பறிக்க போகிறோம். இவர் வந்து மரத்தில் ஏற போகிறாரா, ரிஸ்க்கு வேணாம். ஓகே, எறும்பு நிறையா இருக்குன்றாங்க. இந்த மரத்தில் தான் எறும்பு, அந்த சிவப்பு எறும்பு இருக்குது. பார்ப்போம், யாருனாலும் இப்போதைக்கு எதுவும் தெரியல. ஏன்னா அப்பா ஏறி பார்த்துட்டு எறும்பு இருக்குதுன்னு இறங்கிட்டு இருக்காரு, ஏற முடியாம. இப்போ வந்துருக்குறோம், பார்க்கலாம் இரு. சரி ஓகே, பார்த்து ஏறு. எறும்பு தான் கீழே ஜம்ப் பண்ணுறேன், நான் கேட்ச் பண்ணிக்கிறேன் ஒன்று. நான் கீழே இருந்து வாங்க வச்சு பறிக்கிறேன். என்ன மேலே எப்படி இருக்கு? இடம்லாம் வசதியாக இருக்கா? வசதியாக தான் இருக்குது மேலே. நிறைய மாங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில். அதனால கீழே வந்து வாங்க வச்சு பறிக்க முடியாது சொல்லிட்டு அவர் மேலே ஏறி வாங்க வச்சு பறிச்சுட்டு குறிப்பிட்ட ஹைட்டு வரைக்கும் பறிச்சிருக்கலாம். மேலே தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது மாங்காய். மேலே ஏறினா தான் அதெல்லாம் பறிக்க முடியும். சரி ஓகே, இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த சரி ஓகே, பறி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த இடத்துல தான், இந்த இடத்த சுற்றி பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடிலாம் நிறைய முளைஞ்சி போயிருக்கும். ஸோ நாங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், சிறுத்தைக்கு பயந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுள்ள போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே தான் போச்சுன்னே தெரியல. இருந்துச்சா இல்லையான்னு கூட அது வந்து இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அத்தை கூட சொல்லிட்டு இருந்தாங்க சிறுத்தை இருக்கிறதுனால நான் வந்து அந்த சைடு மாடு ஓட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் இன்றைக்கி தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா நானும் மனு அத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு வந்து மாங்காய் பறிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து அந்த பேச்செலாம் இல்லை, சிறுத்தை இருக்கான்னு எனக்கே தெரியல. ஆனால் கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. உனக்கு என்ன தோணுது, சிறுத்தை இருக்கா இல்லையா? மேலே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவர். சிறுத்தை இருக்கா? எனக்கு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு வெளியில இருந்து ஆள் வரணும்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் கூடயே வச்சுட்டு தான் சுற்றுறேன். எதையுமே பாசிட்டிவாக சொல்ல மாட்டார், பயமுறுத்திட்டு தான் இருப்பார். ஸோ ஆனால் அந்த மாதிரி தான் இருக்க இடம்லாம். ஆனால் சிறுத்தை இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. சிறுத்தைக்காக பயந்துகிட்டே இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இந்த தோப்பு பக்கம் வராமல் இருந்தோம். ஆனால் நான் இப்போ தான் வரேனே. ரீசெண்டாக ஒரு டைம் கூட வீடியோவில் சொல்லியிருப்போம் சிறுத்தை இருக்க நல்லா சரி வரலன்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே வர கிடையாது, இப்போ தான் வரமே நாங்கள் இங்கே. ஸோ வந்து தைரியமாக மாங்காய்லாம் பறிச்சுட்டு இருக்கோம். அத்தை உள்ளே போயிருக்காங்கப்பா. நான் பயந்துட்டு இங்கே நிற்கிறேன். இங்கே பாருங்கள் கீழே மாங்காய்லாம் பொறிக்கி போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கோம். பார்க்க ஃபுல்லாக பொறிக்கிட்டு வராங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு மரத்தில் இவ்வளோ மாங்காய் இருக்குது. இது ஃபுல்லாக சாக்கில் இவ்வளோ ஃபுல்லாக மாங்காய். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காய் தான் ஒரு மரத்தில். ஆமாம், இந்த மரம் ஒட்டு மாங்காய் மரம். அதான் இன்னும் கொஞ்சம் காயும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குதுலாம் விட்டுட்டோம் மரத்தில். சரி பழுக்கும். அடிப்படாமல் இருந்தால் பழுத்துரும். எல்லாம் மேலே இருந்து தொப்பு தான். ஆமாம், இதானா ஈரமான தரை தான், அந்தளவுக்கு அடிபட்டுருக்காது. பார்க்கலாம். ஒரு மாங்காய் எவ்வளோ பெருசு இருக்குன்னு போன முறை பறிச்சு ஆனால் பழுக்க வச்சு தான் சாப்பிட்டோம். ஆமாம், மாங்காய் சைஸ்லாம் வந்து மாங்காய் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வீட்டிலே இன்னும் கொஞ்சம் மாங்காய் இருக்குது. இதே சைஸில் நிறைய மாங்காய் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்குது. ஏன்னா மாமா வந்து அதை வந்து பறிச்சுட்டு போனார். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து பறிச்சுட்டு போகிறோம். இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு திரும்ப வேறு ஏதாவது மரத்தில் மாங்காய் இருக்கான்னு. ஆமாம், இன்னொரு மரம் அங்கே இருக்குது. அது குண்டு மாங்காய். அது போய்ட்டு பறிக்கலாம். அது பழுக்க வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி நான் எடுத்து போட்டு வரேன். சரி எடுத்து போடு. ஃபைனலாக பார்ப்போம் எவ்வளோ மாங்காய் வந்துருக்குன்ட்டு.
இவ்வளோ மாங்காய் வந்துருக்கு உள்ள ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ஒட்டு மாங்காய். ஆமாம், இது பழம் சூப்பராக இருக்கும் பழுத்தா. பழுக்க விட்டா தானே மரத்துலேயே விட்டு பழுக்க வைக்கலான்னு தான் பிளானு. ஆனால் விட மாட்டாங்க யாரும். பட் ஆனால் இங்கே வந்து எப்படின்னா இங்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பக்கத்தில் மாடு மேய்ப்பாங்க, எல்லாரும் உள்ளே ஓட்டணும் மாடு. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு மரம் அந்த சைடில் இருக்குது வழிபாட்டிக்கு பக்கத்துலேயே. அந்த மரம் இதே மாங்காய் தான் அன்றைக்கி அப்பா பறிச்சுட்டு வந்தார்ல, அது எல்லாரும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருந்தால் தான் நம்ம பறிச்சுட்டு வந்தோம். சரி ஓகே, வாங்க போய் பறிக்கலாம். அதனால தான் உரத்தில்ல மரத்தில் தூக்கு. அதுதான் உனக்கு ஒன்று வந்தது. பறிக்கிறவங்க ஒரு மாங்காய் சும்மா ஆசைக்கு பறிச்சு சாப்பிட்டா பரவாயில்ல, மொத்த மரத்தையும் காலி பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறது? கிடைச்சா எப்படி ஒன்று பறிச்சுன்னு பாவியா? நீ பறிச்சுன்னு பாவியா? ஒரு மாங்காய் சும்மா பறிச்சு சாப்பிடலாம். அது மாதிரி நீ பண்ணுவியா? பார்த்தாலே நமக்கு எச்சு வரும். சில பேர் இருக்கலாம், எல்லாருக்குமே சரி. சும்மா ஒரு மாங்காய் 2 மாங்காய் பறிச்சு சாப்பிடலாம். நான்லாம் இருந்தால் பறிச்சு மொத்தத்தையும் பறிச்சு வச்சுன்னு போயிடுவேன். அதே தான் நான் மொத்தத்தையும் பறிச்சு போலாமா? இப்படி தான் போகணும். இப்படி போ, நான் போய் வாங்கித்தரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மாங்காய் பறிக்கலான்னு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்குது. பழுத்தாதான் சாப்பிட முடியுமா? அது வெட்டி மாங்காய்லாம் குழம்புலாம் போட்டால் குழம்பு புளிக்குன்றதுனால பறிக்க வேணான்ட்டோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் முத்தட்டும். ஏன்னா இது இப்போதைக்கு இந்த மாங்காய் போதும். இன்னும் கொஞ்சம் முத்த விட்டு நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்லாம் அதை ஃபுல்லாத்தையும். ஓகே, அது மரத்துலேயே வந்து கொஞ்சம் முத்திட்டு கூட பறித்து பழுக்க வச்சா பழுத்துரும். இப்போ பறித்து வச்சாலாம் பழுக்காது. சும்மா மாங்காய் இருக்குது, அப்புறம் அதையும் பறித்து வேஸ்ட் ஆகிட்டு அதில் மரத்துலேயே இருக்காது. சரி ஓகே. அவங்க அத்தை வந்து காவலுக்கு இருக்கிறேன்ட்டாங்க. 10 நாளைக்கு அப்படியே மாடு கொண்டு விட்டுருங்க. காலைல வருவாங்க, 9 மணிக்கு வருவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 4-5 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் வந்து பஸ்ட் போயிடுவாங்க. 6 மணிக்கு இருக்கணும். அதுக்கு மேலே பொழுது போயிடுச்சுன்னா யாரும் உள்ளே வர மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆமாம், இது கொஞ்சம் பொழுது போயிடுச்சுன்னா உள்ளே நம்மளே இருக்க முடியாது, இருட்டாக இருக்கும். டெரரான ஏரியா இது. ஆமாம், பாம்பு, நல்ல பாம்பு, சேர பாம்பு கிடக்கும். சமகாலம் விரியும் கூட கிடக்கும். சமுக்காலம் விரியா? அது மலைப்பாம்பு மாதிரி இருக்கும் பெருசாக. அதனால அப்படி சமகாலமாக இருக்கும். அவர்கிட்ட பார்த்தோம். சிறுத்தையாக இருக்குதுன்றாங்க. போகலாமா? சரி போகலாம் வாங்க. சரி வாங்க. இது இப்படி இது நான் பறிக்க போகிறோம்னு நினச்சி அழுது நின்றுருக்கோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். இதெல்லாம் இருக்குது ஆனால் நிறையா. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது வேறு மரம், இது வேறு மரம். ஆமாம், இதில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதில் இருக்கிறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப நாளாக ஆகும் பெருசாகி முத்துறதுக்கு. வரலாம் இன்னும். நம்ம ஊரில் திருவிழாலாம் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சீசன் தான் முட்டுமே. ஆமாம். போன வாட்டி நாங்கள் திருவிழா நம்ம ஊரில் திருவிழா நடக்கும்போது மாங்காய் பறிச்சுட்டு போனோம். ஞாபகம் இருக்கு அந்த மரத்தில். ஆமாம், திருவிழா அதே மாதிரி இப்படியும் வாங்கும். போகலாம், பார்க்கலாம். சரி, நீங்கள் என்ன வரீங்களா? இல்லை சரியா? இப்போலாமா? சரி போகலாம். என்ன சரியா மாங்காய் பறித்து முடிச்சுட்டு இப்போ என்ன வேலை நடக்குது? மரம் ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பறித்து கட்டி தூக்கிட்டு வந்துட்டோம். சரி, இங்கே வந்து அத்தை கொஞ்சம் மஞ்சள் பேர் எடுத்துட்டு போகலாம் சொல்லிட்டு வந்தாங்க. வந்து அத்தை அவங்க ஒரு தேங்காய் பார்த்தேன், அது வந்து வேறு ஒருத்தவங்களோட மரம்னு சொல்லிட்டு அதில் பறிக்கலை. சரி, நம்ம இங்கே இருக்க மரம் இதை போய் பறிக்கல சொல்லிட்டு வந்தா. இருக்கிறதுல இதுதான் சின்ன மரம். அவருக்கும் மரம் எனக்கு தெரியல, எனக்கும் மரம் எனக்கு தெரியல. 2 பேரும் ரொம்ப நேரம் போட்டி போட்டுட்டு இந்த மரத்தை ஏற பார்க்குறோம். வாங்க வச்சு பறிக்கலான்னு பார்த்தாலும் எட்ட மாட்டேங்குது. நம்மளோட எனர்ஜிலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தான் ஆகிடுச்சு. இப்போ ஏறி என்ன பண்ணுறது? சின்ன வயசுலேருந்தே ஏற கற்றுன்னு வந்துருக்கணும். அதான் இப்போ என்ன தான் சொல்கிறேன், இப்போ நான் உடனே சொல்கிறேன். அப்போ அதில் எங்கே அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எங்கள் அப்பா ஏறுவார், அப்பாவும் மரம் ஏறுவார் சார். எங்களுக்கு தான் மரம் ஏறும். எனக்கு தான் தெரியலன்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவருக்கு தெரியலன்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவருக்கு மரம் எனக்கு தெரியல. பாவம் அத்தை தனியாக பிள்ளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அம்மா தனியாக பிள்ளை இருக்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். போகலாம். சரி. வேகாத வெயிலில் மாங்காய் பறிக்க போகிறேன்னு வந்து நான் மட்டும் வெயிலில் உட்காந்துருக்கேன். மனோ அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மனோ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை இருக்கிறாரு, அத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பொறுக்கிறாங்க. பிள்ளை இருக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அறுத்தாச்சு, கொஞ்சம் அறுத்து கட்டின்னு கிளம்பலாம். அம்மா வந்து இன்னும் இருப்பாங்க, அவங்க வந்து கயனில் போயிட்டு வரப்பில் இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் மஞ்சள் பிள்ளை இப்போதைக்கு அறுத்து எப்பவுமே மாட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரீல்ஸாவது எடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே வந்து ரீல்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடச்சிது. என் ஃபோனில் ஈஸி இல்லை. ஆமாம், ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு. என் ஃபோனே எடுத்துகிட்டு வரல, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் அங்கே போட்டு இந்த செல்லு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா மாங்கெல்லாம் பறிக்கணும், மரம் ஏறணும் இறங்கணுன்றதுனால அது எதுக்கு பாக்கெட்டில் வச்சு சுற்றணும்னு அதை வீட்டில் போட்டுட்டு ஒரு ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா எடுத்துன்னு போனாலே போதும். ஸோ அது இல்லாமல் போயிடுச்சு. நல்லா இருக்குங்களா ரீல்ஸ் பண்ணால்? நல்லா இருக்குல்ல இடம், பிளேஸ் சூப்பராக இருக்குது. இப்போ தான் நல்லா பச்சை பசேல்னு வரைஞ்சிருக்கு.
இன்னும் கொஞ்ச நாள் அறுவடை ஆகிடும் நெல்லுலாம். ஆமாம், அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாகிடும். இப்போ தான் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணலாம் இங்கே வந்தேன்னா. ஸோ அதனால் அத்தையும் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பில்லை கட்டிட்டு மாங்காய் தூக்கின்னு வீட்டில் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வெள்ளை இருக்குது அதெல்லாம் செய்யணும். போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க, ரொம்ப வெயில் அடிக்குது.